ஏவுமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் யோசிச்சுதான் மாமி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கும் போது நான் ஏன் வேற மாதிரி யோசிக்கணும்? யார் வேணா என்ன வேணா யோசிச்சுட்டு போறா. அதுக்காக நீ நினைச்சதை நீ எதுக்காக மறக்கணும்? இல்ல மாமி, நீங்க தான் 2 பேராண்டையும் பேசி பரத் பூஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீ பரத் மேல உயிரையே வச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவனை விட்டு கொடுக்கணும்? உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? நான் பரத் மேல உயிரை வச்சிருக்கேன். ஆனா அவர் மனசுல ஏழ்மூணு அளவுல கூட எனக்கு இடம் இல்ல மாமி. அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ கேட்டு தெரிஞ்சிட்டியா? கேட்டு பாக்குறதுக்கு காதல் என்ன பிச்சையா? அது அதுவா வரணும். வரல அப்புறம் என்ன இருக்கு? இது பாருங்க மாமி, எனக்கு அம்மா அப்பா சொத்து எல்லாம் இருக்கு. நாளைக்கே நான் தலையாட்டினா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இருக்காங்க. ஆனா பூஜாக்கு யாரு இருக்காங்க? பூஜாக்கு பரத்தை விட்டா, பரத்துக்கு பூஜாவை விட்டா வேற நல்ல தொண்ண அமைய முடியாது. கண்ணுக்கு எதிராக அவங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைற வாய்ப்பு இருக்கும் போது ஏன் சுயநலத்துக்காக அதை எதுக்கு நான் கலைக்கணும்? ஆசைப்பட்டவரோட வாழணும்னு நினைக்கிறது மட்டும் காதல் இல்ல. ஆசைப்பட்டவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது கூட காதல் தான். இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நன்னா இருக்கும்டி. நாளைக்கு அநியாயமா இப்படி தூக்கி கொடுத்துட்டோமேன்னு அடி மனசுல நெருடலா ஒரு வலி வரும் பாரு, அப்ப தெரியும். அப்ப வாழ்க்கையே நரகம் ஆயிடும். இல்ல, நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்ல. நானா யோசிச்சு எடுத்த முடிவு. இனியும் எங்க ஆத்துல எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு என்னால இழுத்தடிக்க முடியாது. நம்ம ஆசைப்பட்டபடி வாழணும், இல்ல பெத்தவ ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். ரெண்டுமே இல்லாம எதுக்கு நாமளும் சந்தோஷப்படாம அவளையும் சந்தோஷப்பட விடாம சாகடிக்கணும்?